மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. திருமண வயதிலே இருக்கும் இந்த ராசியினருக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. குடும்பத்திலே சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். புதிதாக வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வரலட்சுமி விரதம் நாள், ஆடி வெள்ளியிலே கடைசி வெள்ளி. கிரக நிலவரம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே மேஷராசிக்காரர்கள் இந்த நாளிலே எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் அது வெற்றிகரமாக நடக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மிக சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் அமைந்துள்ள காரணத்தினால் அதிக அளவிலான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கண் பார்வை தொடர்பான சிறு கோளாறுகள் யாருக்கேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். பல விதத்திலே நன்மைகள் நடைபெற்று, குறிப்பாக அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் விவாதிக்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றிலே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. அயல் நாட்டு பயணம் மேற்கொள்ள விரும்புவோருக்கு அதற்கான கடவுச்சீட்டு கிடைக்கும். தொழிலிலே மிகப்பெரியதொரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் உத்தியோகத்திலே முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் கிரக நிலவரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த கிரக நிலவரம். ஆகவே நன்மைகள் பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். எதிர்பாராத விதமாக தன லாபம் கிடைக்கின்ற நாள். வியாபாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, நகைகள் வாங்குவது, பொன், வெள்ளி, வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மழுவது, குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டை அலங்கரிப்பது போன்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் உள்ள சனியும் 8ஆம் இடத்தில் உள்ள குருவும் தவிர பிற கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பொருட்களை விற்பனை செய்பவர்கள், பார்மஸ்டிக்கல் லைனிலே தொழில் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியர் மிக சிறப்பான முன்னேற்றம் காண்பர். மருத்துவ கல்விக்கான அட்மிஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவருடனும் அன்பாக பழகி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணிபுரியும் இடத்திலே பதவி உயர்வுக்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மனதிலே உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். எங்கு கண்டாலும் மகிழ்ச்சி அலை வீசுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். மிக பெரியதொரு பொருளாதார முன்னேற்றத்தை அடைகின்ற நாளாக இந்நாள் விருச்சிகத்திற்கு விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு சிறப்பு மிகு நாள் என்று சொல்லலாம். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற யோகம் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. பழைய வீடு, நிலம்,
பிளாட் போன்றவற்றை விற்பனை செய்துவிட்டு புதிதாக அதற்கு பதிலாக ஒன்றை வாங்குவதற்கான முயற்சியிலே இறங்கியுள்ளவர்களுக்கு அது இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடியும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் ராசியை பார்த்த நிலையிலே இருக்கின்றன. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தோற்ற பொலிவு மிக அழகாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய யுக்திகளை கையாண்டு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். அதிநவீன கருவிகளை அதிக விலை கொடுத்து வாங்கி உங்களுடைய தொழிலை நவீனமயமாக்கும் முயற்சியிலே ஈடுபட்டால் இந்நாளிலே வெற்றி கிடைக்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருக்கும். அகால போஜனம் அன்டைம்லி மீல்ஸ் சாப்பிட வேண்டிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். எனினும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. திருமண வயதில் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வார காலத்திற்குள் திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு அற்புதமாக காணப்படுகிறது. திருமண தடை நீங்குகின்ற ஒரு நேரம். தொழிலிலே மிகப்பெரியதொரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நேரம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி இடமாற்றமும் பதவி உயர்வும் சேர்ந்து கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது.